செய்திகள். இந்த கூட்டத்துல நான் சொல்ல விரும்புறேன், சீமான் கூட கம்யூனிஸ்டுகள் எங்கன்னாரு, அடுத்தது மாதர் சங்கம் எங்கன்னாரு. அவருக்கு என்ன கோபம்னா, விஜயலட்சுமி விஷயத்துல நாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவருக்கு பயங்கரமான கோபம். அதனால எனக்கு எதிராக ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பெண்ணுரிமை பேசுறவங்க, மாதர் சங்கம் எல்லாம் முன்னால கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. திருப்பூர்ல ரித்தன்யா என்கிற ஒரு தங்கை வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டார். அப்ப நீங்கள்லாம் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டார். கேட்கலாம், அது அவருடைய உரிமை. ஆனா கூடவே என்ன சொன்னாரு, ஏதாவது போதைப் பொருள் சாப்பிட்டு விட்டு படுத்து கிடந்தீர்களா, அல்லது டாஸ்மாக்ல சரக்கடித்து விட்டு படுத்து கிடந்தீர்களா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுகிற நாகரிகமான பேச்சா இது? இதை விட தரக்குறைவாக பேச முடியுமா? நடக்கிற வரதட்சணை கொடுமை, பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான பாலியல் வல்லுறவுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியா வருஷ கட்டி போய் நிக்குது. எத்தனை பிரச்சனையில நீங்க தலையிட்டு இருக்கீங்க மிஸ்டர் சீமான்? எவ்வளவு பேருடைய பிரச்சனையில தலையிட்டு நீங்கள் நிவாரணம் பெற்று கொடுத்திருக்கிறீர்கள். சிபிஎம் செய்திருக்கிறது, ஜனநாயக மாதர் சங்கம் செய்திருக்கிறது. உள்ளபடியே 1000 விஷயங்களை இந்த மேடையிலிருந்து கூட நாங்கள் பட்டியலிட முடியும். நீங்க பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரித்தன்யா விஷயத்தை அவ்வளவு கவலையோடு சொல்லுகிறீர்களே, அந்த வீட்டுக்கு போனீங்களா? அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னீங்களா? சட்ட போராட்டம் நடத்துவதற்கு உதவி செய்தீர்களா? ஒண்ணுமே செய்யாம வாய்கிழிய நீங்க மேடையில பேசுறதுல ஒரு இன்ச்சுக்கு கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா உண்மையிலேயே சிபிஎம்மும், திருப்பூர்ல சிபிஎம்மும் மாதர் சங்கமும் உடனே பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுக்கு சென்று பார்த்தது, ஆறுதல் சொன்னது, வழக்கு முறையாக நடக்க உதவி செய்கிறது. உடனடியாக ஒரு சில நாட்களில் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக ஒரு எழுச்சியான ஆர்ப்பாட்டம் வரதட்சணை கொடுமையை கண்டித்து நடைபெற்றது. இப்போதும் கூட மாதர் சங்கம் செய்கிறதே என்று இல்லாமல் சிபிஎம் சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்திலே வரதட்சணை எதிர்ப்பு சிறப்பு மாநாடு ஒன்றை நடத்துவதற்கான திட்டமிடல் கட்சியில் இருக்கிறது. கூடிய சீக்கிரம் அங்கு ஒரு பிரம்மாண்டமான வரதட்சணை எதிர்ப்பில் கட்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று மக்கள் மத்தியில் எடுத்துச்